ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரி தமிழகம் முழுவதும் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற போராட்டத்தின் போது ஸ்டாலின் பேசியதில் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். என்கிற அந்த ஏக்க பெருமூச்சோடு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் குரல் கொடுக்கிறது, போராடுகிறது, வாதாடுகிறது. தமிழ் அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் போராடுகிறார்கள். அந்த விளையாட்டை நடத்தக்கூடிய வீரர்கள், காளையர்கள், இளைஞர்கள் அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன நிலை? அதில் குறிப்பாக ஒரு 5-6 நாட்களாக தமிழகத்தில் இளைஞர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள், மாணவர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். நான் இல்லத்திலிருந்து இந்த போராட்டத்திற்கு வருகிற போது, நானும் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் காரிலே வருகிற போது, கடற்கரை சாலையில லட்சக்கணக்கான இளைஞர்கள் அங்கே மனித சங்கிலியை கைகோர்த்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். காரணம், அந்த அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு உணர்வு வந்திருக்கிறது என்று சொன்னால், நான் நேற்றைக்கு கூட அதை குறிப்பிட்டு சொன்னேன். எப்படி 1965ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு மொழி போராட்டம் காரணமாக இருந்திருக்கிறதோ, இளைஞர்கள் கிளர்ந்து எழுந்த காரணத்தால் அந்த போராட்டத்தை வெற்றி போராட்டமாக அன்றைக்கு நாம் நடத்தி காட்டினோமே, அதுபோல இன்றைக்கு இளைஞர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். பிரச்சனை என்று வருகிற போது அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிரதமர் இன்றைக்கு நேரம் கொடுக்க, சந்திக்க அவர் மறுக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? நான் கேட்கிறேன், அப்படி நேரம் தரவில்லை என்று சொன்னால் இவர்கள் நேரம் கேட்டு நாங்கள் இந்த தேதியை சொல்லி குறிப்பிட்டு கேட்டிருக்கிறோம், நேரம் கேட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த தெம்பு, அந்த திராணி இன்றைக்கு அதிமுகவுக்கு இருக்கா? இல்லையே. 50 எம்பிக்கள் நினைச்சா முடியாதா? மிரட்டி இருக்க கூடாதா? ஏன் அந்த காரியத்தை செய்ய அவர்கள் மறுக்கிறார்கள்? நீங்கள் பார்க்கலாம், இந்த பிரச்சனைக்கு, இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு எத்தனையோ காரணங்களை சொல்லுகிறோம். அதில் ஒரு முக்கிய காரணமாக விலங்குகள் நல வாரியத்தை உடனடியாக மத்திய அரசு டிஸ்மிஸ் செய்யணும். அதுதான் இன்றைக்கு ஒரு முக்கிய காரணம். அப்படி டிஸ்மிஸ் செஞ்சதற்கு பிறகு அந்த கமிட்டி அமைக்கிற போது அதில் தமிழகத்தை சார்ந்த ஒருவர் நிச்சயமாக நியமிக்கப்பட வேண்டும். கேட்டால் அதை டிஸ்மிஸ் செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று மத்திய அரசு சொல்லலாம். திட்ட கமிஷனையே டிஸ்மிஸ் செஞ்ச ஆட்சி தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. ஏன் செய்ய முடியாது? அதே போல விலங்குகள் நல வாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 2 நாட்களாக இப்பொழுது என்ன செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தமிழக அரசையே கலைக்க வேண்டும். நாங்கள் சொல்லலாம், அரசியல் ரீதியாக நாங்கள் சொல்லலாம். ஆனால் வாரியத்தில், விலங்குகள் நல வாரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தைரியம் இன்றைக்கு எப்படி வந்திருக்கிறது? இதை OPS இதற்கு என்ன விளக்கம் சொல்ல போகிறார்?